டைனோசர்லயே ஒன் ஆஃப் த அதிக ஐக்கியூ கொண்ட ஒரு ஸ்பீஷிஸ் வந்து ட்ரூடான்ஸ். இல்ல எதை வச்சு அது மாதிரி சொல்றாங்க? அதோடைய செயல்பாடுகள், அதோடைய சிந்தனைகள், அதோட ஹண்டிங் பிஹேவியர்ஸ் என்னவா இருக்கும் நம்ம யூகிக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது அது பாத்தீங்கன்னா முதுகுல அப்படி பிளேட்டா இருக்கும், வால்ல அப்படி 4 இது இருக்கும். ஆமா. இந்த ஸ்டெகோசோரஸும் டீரெக்ஸ்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டைனோசர். ஜுராசிக் பார்க்கோட ஹீரோவே அவர்தான், சரியா? டீரெக்ஸ். ஆனா நம்ம பார்க்கும்போது படத்துல பார்க்கும்போது இதெல்லாம் சண்டை போடுற மாதிரி பார்த்திருப்போம். நிலத்துல வாழ்ந்த உயிரினங்க டால்பின், திமிங்கலம், இதெல்லாம் இங்க இருந்து அங்க போயிருக்கு. நிலத்துல வாழ்ந்த உயிரினங்கள் கடலுக்குள்ள போய் கடல்வாழ் உயிரினமா மாறி இன்னைக்குமே திமிங்கலத்துக்கு பின்னங்கால் இருக்குது, அது வந்து எலும்பு மட்டும் இருக்கும் தனியா. கோல்டு பிளட்டட், ஹாட் பிளட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா உங்களுடைய உடம்புக்கே உங்களுடைய சீதோஷ நிலை தீர்மானிக்கக்கூடிய தன்மை உடம்புக்குள் வெப்பம் இருக்குங்கிற பட்சத்துல அதெல்லாம் ஹாட் பிளட்டட். சரி. இப்ப நீங்க கோழி எல்லாம் பிடிச்சி பாத்திருக்கீங்களா? நல்லா கும்முன்னு சுட சுட இருக்கும், நல்லா அப்படியே இருக்கும். வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. இன்று வந்து நம்ம இல்லாத டிராகன்ஸ்லாம் பத்தி பேசுறீங்க, இருந்துட்டு போன டைனோசர் பத்தி பேசுங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நாங்களே வந்து ஏற்கனவே வந்து நிறைய ஹிண்ட் எல்லாம் வந்து கொடுத்துருந்தோம். அடிக்கடி ஏதாவது ஒரு வீடியோல டைனோசர்ஸ் பத்தி பேச வேண்டிய நிலைமை வர்றப்போ வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவோம். பட் எல்லாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் ஜுராசிக் பார்க் படம் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கியூரியாசிட்டி அப்படிங்கிறது இந்த மகா ராட்சத விலங்குகள் மேல வந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டே இருக்கு. நிறைய மித்ஸும் இருக்கு. பட் புது புது கண்டுபிடிப்புகள் வந்து டைனோசர் பத்தி வந்துட்டே இருக்கு ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங். ஸோ 90களில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களோட இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய தெரியும். ஸோ இதை பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன், ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அந்த இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பாரி அவர்கிட்ட வந்து பேசுறதுக்காக கேட்டிருந்தேன். வணக்கம் பாரி, வெல்கம். வணக்கம். இது வந்து என்னதான் வந்து வள்ளல் மீடியாவும் ஒரு டாக்ஸ் வேற வேற யூனிவர்ஸா இருந்தாலும், இது 666 அது 667 அந்த மாதிரி இருந்தாலும் இது கேட்டேன். நீங்களும் வருணும் வந்து பேசிட்டு இருக்கப்போ போன வீடியோல, நேத்தி வள்ளல் மீடியா வீடியோல ஒரு கூடுகை ஏதோ வச்சிருக்கீங்க 27th எக்மோர்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு விளக்கம் மட்டும் அதை பத்தி சொல்லிருங்க. அதுதான், அதுலயே அந்த காணொலி பார்த்திருப்பாங்க. டைனோசர்னா நிறைய டைனோசர் ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க. கண்டிப்பா வந்து தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட, தமிழ் தேசிய செயல்படணும், நம்ம கூட சேர்ந்து செயல்படணும்னு நினைக்கக்கூடிய, தமிழ் தேசியத்திற்குன்னு ஒரு இயக்கம் காணணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் வந்து, குடி ஒற்றுமையை பற்றி பேசணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நம்மை வலுப்படுத்த அந்த கூட்டத்துக்கு வந்து கலந்துக்கோங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. இது வந்து 4:30 வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு எக்மோர்ல வந்து நடக்குது. அதை பத்தின வந்து போஸ்டர் கூட வந்து ஷேர் பண்றோம். முடிந்தால் அனைவரும் வரவும். ஓகே, இப்போ டைனோசர் பத்தி நீங்க நிறைய சொல்லுவீங்க. அது வேற மாதிரி லிசர்ட் மாதிரி, ரெப்டைல் மாதிரி காமிச்சிட்டாங்க. பட் யாருக்கு தெரியும், ரெக்க இருக்கும். அதுக்கு ஒரு பேசிக்கா பேர்டு தான் அது. நம்ம பார்த்துருக்க கோழி, காக்கா தான் நம்மளோட லேட்டஸ்ட் மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் டைனோசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஜுராசிக் பார்க் படத்தை பார்த்தோ, இல்ல வீட்டுல வந்து கேட்டோ, ஏதாவது புக்கு எல்லாம் படிச்சு வந்து டைனோசர் பத்தி படிச்சிருப்பீங்களே. ஆனா இன்னைக்கு நீங்க தேடி பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்டட் ஃபேக்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. அது நீங்க கவனிச்சிங்களா? அது கண்டிப்பா. நான் சின்ன வயசுல வந்து எனக்கு புத்தகம் பேர்லாம் மறந்துருச்சு. நான் வந்து எங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பசங்க கிட்ட இருந்து கொஞ்சம் வருமானத்தை எதிர்பார்க்கும் விதமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெரிய பெரிய புக் ஷாப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போட வைப்பாங்க. சரி. அதாவது பெரிய புக் ஷாப்ஸ்னா எல்லா புக்கும் விலை அதிகமா இருக்கிற மாதிரியான புக் ஷாப்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? காஸ்ட்லியான இங்கிலீஷ் புக்ஸ், இந்த மாதிரி அந்த மாதிரி புக் ஷாப் போடுவாங்க. அது ஒரு எக்ஸிபிஷன் இருக்கும். எனக்கு வந்து அதுல போயிட்டு அந்த புக்ஸ் எல்லாத்தையும் அங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம். நம்ம சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது, குழந்தைனா சின்ன பையனா இருக்கும்போது நமக்கு அதுல ஆர்வம் இருக்கும்ல. அப்போ ஒவ்வொரு புக்கா போயிட்டு அதுல படம் பாக்குறது, இது பண்றது, ஒவ்வொரு புக்கா போய் பார்த்துட்டு இருப்பேன் நான். அது ஒரு வாரத்துக்கு போட்டிருப்பாங்க, சாயந்தரம் இருக்கும். நான் வீட்டுல சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. எங்க அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு அவருக்கும் வரக்க டைமிங் கொஞ்சம் லேட் ஆகும். அவர் வர்றதுக்குள்ள இது முடிஞ்சு போயிடும். ஆமா, புக் ஃபேர் வந்து ஸ்கூல் முடிஞ்சதுல இருந்து தொடங்கும். சரி. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 4 மணிக்கு ஸ்கூல் முடியுது அப்படின்னா, புக் ஃபேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி வரைக்கும் 2 hours இருப்போம். ஏன்னா எங்க அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கே 6 ஆயிரும். 6 மணிக்கு மேலதான் அப்பா வருவாரு. அப்ப அவர் வர நாள் ஏதாவது ஒன்று இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து சப்போஸ் லீவ் இருக்குன்னா புக் ஃபேர் வந்து மத்தியானம்லாம் வரைக்கும் அப்படியே ஃபுல்லா இருக்கும். மத்தியானத்துல இருந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணா அப்படியே ஃபுல்லா இருக்கும். இது வந்து வருஷத்துல ஒரு முறை வந்து எங்க ஸ்கூல்ல ஒரு பழக்கம். இது புக் ஃபேர் இருக்கும், புக்ஸ் விற்பாங்க, அங்க வாங்கிக்கலாம். இல்ல தமிழ் புக் இருக்கும், ஆங்கில புக் இருக்கும், பாப்புலரான பப்ளிஷ்டு புக்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய இருக்கும். அப்ப வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் நிறைய புக்ஸ் வாங்கிருக்கேன்னு வைங்களேன். அப்ப அந்த ஒவ்வொரு இது போகும்போது நான் 2-3 புக் வாங்கிருவேன். எனக்கு அது நம்மளால என்ன முடியுமோ, எனக்கு எது பிடிக்குதோ அதுல வந்துட்டு அந்த நிறைய புக் ஞாபகம் இருக்கு. இந்த பர்டிகுலர் புக்கோட பேர் எனக்கு மறந்துருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லுஸ்ட்ரேட்டட் புக். இது குழந்தைங்க படிக்கிற மாதிரி ஒரு புக். நான் இதை வாங்கும்போது 4ஆம் கிளாஸோ 5ஆம் கிளாஸோ படிச்சுட்டு இருந்தேன். முழுக்க என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு பீரியட் இருக்கு பாத்தீங்களா, ட்ரையாசிக், ஜுராசிக், இந்த மாதிரி பீரியட் 3 பீரியடா, மேஜர் 3 பீரியடா டைனோசர்ஸ் பிரிப்பாங்க. இல்ல இந்த ட்ரையாசிக் தான் வந்து ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஜுராசிக், அதுக்கப்புறம் கிரிட்டேசியஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த டீரெக்ஸ் இதெல்லாம் வந்து கிரிட்டேசியஸ் பீரியட்ல வரும்.
இப்போ இந்த வந்து டைனோசர்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபாசில் மூலமா தான் கண்டுபிடிக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 250 மில்லியன் ஆண்டுகள் முன்னாடியிலிருந்து 60 மில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் வாழ்ந்த உயிரினங்களுடைய தொகுப்பு தான் அந்த டைனோசர்ஸ் பொதுவா சொல்றோம். அவ்வளோ கலெக்டிவா நிறைய ஸ்பீஷிஸ் நிறைய டைம் லைன்ல அதுங்களே நிறைய கோஎக்ஸிஸ்ட் ஆகல. கரெக்ட். ஆமா ஒன்னோட ஒண்ணு கோஎக்ஸிஸ்ட் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெகோசரஸ் இருக்குல்ல, சரி, அந்த முதுகுல முள்ளா ஒரு மாடு மாதிரியே இருக்கும். மிருகம் அது வேறங்க, அது முள்ளுமுள்ளா இருக்கும், முதுகுல ஸ்கேலா இருக்கும், அப்படி இருக்கும். ஸ்டெகோசோரஸ் என்பதை இப்ப பிரகாஷ் அவர்கள் கூகுளில் தேடி இந்த புகைப்படத்தை போட்டு விடுங்கள். பிரகாஷ், ஸ்டெகோசோரஸ் தப்புக்குப்பா போட்டு விட்டுறாதீங்க, அப்புறம் என்ன வந்து நான் சொல்றேன். ஸ்டெகோசோரஸ் அது போட்டு பாத்துக்கோங்க. அது பாத்தீங்கன்னா முதுகுல அப்படி பிளேட்டா இருக்கும், வால்ல அப்படி 4 இது இருக்கும். இந்த ஸ்டெகோசோரஸும் டீரெக்ஸ்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டைனோசர். ஜுராசிக் பார்க்கோட ஹீரோவே அவர்தான், சரியா? டீரெக்ஸ் அவர் தான் கடைசியில வந்து பஞ்சாயத்து முடிச்சு வைப்பாங்க. அந்த டீரெக்ஸ் அதையும் நீங்க என்னன்னு பாத்துக்கோங்க, ட்ரைனோசரஸ் ரெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஷார்ட் ஃபார்ம்ல டீரெக்ஸ்ங்கிறது. ஸோ அந்த டீரெக்ஸ்ங்கிற அந்த உயிரினமும் ஆக்சுவலா ஒன்னும் வாழ்ந்ததே இல்லை, பாத்துக்கிட்டதே கிடையாது. சரி, ஆனா நம்ம பார்க்கும்போது படத்துல பார்க்கும்போது இதெல்லாம் சண்டை போடுற மாதிரி பார்த்திருப்போம். ஆனா அது ஏன்னா ஜூல எல்லாத்தையும் இதோட காலம், இது ஸ்டெகோசரஸோட காலம் ரொம்ப முன்னாடி, டீரெக்ஸோட காலம் பின்னாடி. நான் சொல்றேன் இது டீரெக்ஸ்லாம் வந்து கிரெட்டேசியஸ் பீரியட்ல வந்தது. ஸ்டெகோசரஸ் ஐ திங்க் சோ ஜுராசிக் பீரியட்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸ்டெகோசரஸ். சோ உங்களுக்கு பேசிக்கலி கியூரியாசிட்டி டைனோசர் மேல ரொம்ப அதிகமா இருந்திருக்கு சின்ன வயசுல இருந்து. கொஞ்சம் அதிகமா டீப்பாவே போய் நோண்டி படிச்ச, கொஞ்சம் பேசிக்கா வரலாறுல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம். இது வந்து ஒரு பயாலஜிக்கல் வரலாறுல இது. சோ இந்த இதுல கொஞ்சம் அதிகம். ஜுராசிக் பார்க் படத்துல அந்த வட்ட ஹேட் போட்டு வருவாரு, அந்த மாதிரி நீங்க ஒரு டாக்டர் குழந்தையா நான் சுத்திட்டு இருப்பேன், அப்படிதான் இருப்பேன். அப்ப என்னன்னா அந்த புத்தகங்கள் இருக்கும் பொழுது அந்த புக்ல வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல பெக்குலாரிட்டி. அது என்னன்னா, யாராவது அந்த புக்கு நீங்களும் படிச்சிருந்தா தயவு செஞ்சு போடுங்க. ரொம்ப அதிகமான பேஜஸ் இருக்காது, ஒரு மிஞ்சி போனா ஒரு 50 பேஜ் தான் இருக்கும் அந்த புக். ஆனா பெருசா இருக்கும், சார்ட் பேப்பர் மாதிரி அந்த புக்கே. அது ஓபன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியடோட ஈகோ சிஸ்டத்தை வரைஞ்சிருப்பாங்க. என்னென்னலாம் இருந்துச்சு அப்படி அதை வரைஞ்சு அதுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வச்சு அது என்ன ஏதுன்னு நம்ம வந்து பேரை தெரிஞ்சு அதை பத்தி ஒரு சின்ன ஃபேக்ட் கொடுத்துருப்பாங்க. சோ இப்படி அது அந்த புக் வந்து ரொம்ப நல்லா எனக்கு லேர்னிங்க்கு ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த புக்ல வந்து ஒரு டைனோசர் வந்து எல்லா டைனோசரும் முட்டை போட்டுட்டு இருக்கும். அந்த முட்டை போற டைனோசர் என்னங்கிறதையும் போட்டிருப்பாங்க, அதோட கூடையும் போட்டிருப்பாங்க, அந்த முட்டையெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுல இருந்து முட்டையில இருந்து குஞ்சு பறிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அங்க ஓரத்துல பாத்தீங்கன்னா ஒரு டைனோசர் வந்து ஒரு முட்டையை திருடிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த டைனோசர் என்னன்னு போறோம், ஓவிராப்டர். அப்போ ஓவிராப்டரோட ஃபுட் என்ன அப்படின்னா முட்டையை சாப்பிடுறது, அதோட இது. அதுக்கு அந்த மாதிரி முட்டையை திருடி சாப்பிடும் அடுத்த இது அப்படி இப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைனோசரை பத்தியும் அதோடைய அந்த தனித்துவத்தை பற்றியும் அந்த குறிப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப இது இந்த பீரியட், இது இந்த பீரியட்னு இருக்கும். ஸோ அந்த புக்கை பார்க்கும்போது அந்த பீரியட்ல இருக்கக்கூடிய டைனோசர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு மாதிரி மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். அதை பத்தி எனக்கு கியூரியாசிட்டி வளரும். ஓ இந்த பீரியட்ல இப்படி இருந்துச்சு, இந்த பீரியட்ல இப்படி இருந்துச்சு, ஓ இது ஃபுல்லா அக்வாட்டிக்கா இருந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் லேண்ட்ல வந்து அது எப்படி அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்தது, அப்ப ஒரு மீனாக இருந்த ஒரு உயிரினம் எப்படி அது வந்து ஒரு சாலமேண்டர் மாதிரியான ஒரு உயிரினமா வெளியில வந்தது, ஒரு ஆம்பிபியன் பீயிங் எப்படி வெளியில வந்துச்சு, அப்புறம் அது எப்படி ஒரு ரெப்டிலியன் போல மாதிரி, அதுக்கப்புறம் அது எப்படி வந்து ஒரு டைனோசரா எவால்வ் ஆச்சு. இதெல்லாமே அந்த எவல்யூஷன் பேட்டர்ன் எல்லாமே நமக்கு ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அந்த புக்ல. அப்ப அதை பார்க்கும் பொழுது ஒரு ஆர்வம். இந்த ஆர்வம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, அதுக்கு வந்து தேங்க்ஸ் டு ஜுராசிக் பார்க் படம். ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு வந்து லாஸ்ட் வேர்ல்டுன்னு ஒரு ஜுராசிக் பார்க் செகண்ட் பார்ட், அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஜுராசிக் பார்க். ஓகே, லாஸ்ட் நீங்க படம் பார்க்குற அளவுக்கு வளரீங்க. லாஸ்ட் வேர்ல்டு தான் நான் சிட்டிக்குள்ள வந்துரும். அதுதான் வந்து நான் பார்த்த ஃபர்ஸ்ட் படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா டைனோசர், அம்மா டைனோசர் இருக்கும், ஒரு குட்டி டீரெக்ஸ் இருக்கும். அதை கொண்டு வந்து கடத்திட்டு நாயெல்லாம் வந்து குலைச்சிட்டு இருக்கும். அதான் இது காம்பியோசரஸ்ன்னு சொல்ற அந்த குட்டி காம்பிஸ் இருக்கும், அந்த காம்பி டைனோசர்ஸ் இருக்கும். அதெல்லாமே ஆக்சுவலா பறவைகள் தான். பறவைகளுக்கு அதுதான் அந்த காம்பியுமே வந்து ஆக்சுவலா பறவைகள் மாதிரியே தான் இருந்திருக்கு. வல்ச்சர்ஸ் மாதிரி வச்சுக்கலாமா? சின்னதுங்க, அதை விட சின்னதுங்க. நார்மலா கோழி சைஸ்ல இருந்த, உண்மையாவே கோழி சைஸ்ல இருந்த ஒரு டைனோசர் தான் காம்பி. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது வந்துட்டு ஓகே, இது வந்து அதுல தான் ஃபர்ஸ்ட் அந்த டைனோசர் என்னன்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ட வேற ஏதோ டிவிலயே அதுல தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல போய் பார்த்த ஜுராசிக் பார்க் படம் வந்து லாஸ்ட் வேர்ல்டு தான், செகண்ட் பார்ட் நினைக்கிறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஏதோ டிவி சேனல்ல எதுலயோ பார்த்திருக்கேன். அப்புறம் எல்லாம் அந்த சீரியஸை ஃபுல்லா இப்ப ரிலீஸ் ஆன படம் வரைக்கும் பண்ணி விட்டாங்க. சரி விடுங்க. பட் ஆனா அதுக்கு மேல எவ்வளவுங்க பால் கறக்க முடியும்? டைனோசர்ல இருந்து பால் கறக்க முடியாது. இருந்தாலும் அவங்க கரகரன்னு கறந்துட்டாங்க, அவ்வளவுதான் அதுல இருந்து வரும். பட் சரி ஓகே. கொட்சல் காமிச்சாங்க, அந்த கொட்சல் வந்து பறக்கிற பெரிய டைனோசர் தான் கொட்சல், அதை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு சில முக்கியமான டைனோசர்ஸ் எல்லாம் அது கொஞ்சம் ஜுராசிக் பார்க்ல கொஞ்சம் கிராபிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால அதுல நேர்ல பார்த்த ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதுல எப்பவுமே அந்த செட் ஆஃப் படங்களுக்கு நான் வந்து ஒரு ஃபேன் பாத்துருவேன், அந்த படத்தை பாத்துருவேன்.
பட் அதுக்கு மேல அது நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது அந்த படத்தை பொறுத்து ஒரு ஆர்வத்துல என்ன காமிச்சிருக்காங்க, என்னென்ன ஸ்பீசிஸ் காட்டுறாங்க, அதை பத்தி எப்படி காட்டுறாங்க என்ன அப்படின்னு. லேட்டஸ்டா அதுல ஸ்கார்லெட் ஜோஹான்சன் தான் காமிச்சாங்க. ஓடல படம் ஓடல. சரி, அப்ப இதுதான் பேசிக்கணும் வைங்களேன். அப்ப எனக்கு அந்த புக்கை படிக்கும்போது எனக்கு அந்த ஆர்வம் வந்து தொத்திக்குச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேற புக்ஸ் படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலா நான் டைனோசர்ஸை பத்தி அதுக்கப்புறம் டெடிகேட்டடா புக்ஸ்லாம் நான் வாங்கல. அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து அதிகமா அதுக்குள்ள ஆர்வத்தில் இழுத்துட்டு போனது வந்து டிஸ்கவரி சேனல்ஸ், நேட் ஜியோ, அப்புறம் அனிமல் பிளானட். இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைனோசர் டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய இருக்கும். கிராபிக்ஸ் மாதிரி காட்டுவாங்க. டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய அனிமல் டாக்குமெண்ட்ரிஸ் நான் இப்போ வரைக்கும் டைனோசர் பேஸ்டான அனிமல் டாக்குமெண்ட்ரிஸ் மோஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ரிஸ் வந்து நான் பார்த்திருப்பேன். எனக்கு அது பேர்லாம் மறந்துருச்சு. பட் நான் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் வந்து வாட்ச்ட். பிளானட் வேர்ல்டு இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்ப அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு சினிமேட்டிக்கா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு வைங்களேன். அந்த அப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் பாக்குறது ஒண்ணு, நம்ம பார்க்காத ஒரு ஈகோசிஸ்டம் அது எப்படி இருந்திருக்குங்கிறத நம்ம மனித மூளைகளை உட்படுத்தி கிடைச்ச எலும்புக்கூடுகள், கிடைச்ச கல்லு, இதெல்லாத்தையும் பயன்படுத்தி அது எலும்புக்கூடுங்கிறது அது கல்லா தான், கிளாசிபிகேஷன் ப்ராசஸ் ராக்கா மாதிரி தான் இருக்கும் ஃபாசில். அந்த ஃபாசில்ஸ் வச்சு அது எப்படி இருந்திருக்கும், அது என்ன மாதிரி வாழ்ந்திருக்கும், என்ன மாதிரி சாப்பிட்டுருக்குங்கிறது அது ஒரு கியூரியாசிட்டி பேஸ்டான ஒரு சயின்ஸ்ல அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த முடிவுக்கு எப்படி வந்தாங்க, இதை பார்த்து வந்தாங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்கனால அதை பார்த்து அப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படிங்கிற அந்த அது போக வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிலுமே பல இடங்கள்ல வந்துட்டு நமக்கு டைனோசர்கள் வாழ்ந்த முட்டைகள் இதெல்லாம் இதுல வந்து ஆக்சுவலா ஒரிசாபுல ஐயா வந்து ஒரு எக்ஸ்பர்ட். அவர் ரொம்ப அதுல ஆர்வம் அவருக்கு அதிகம். ஏன்னா அவருக்கு வந்து ஆமைகளுடைய வழித்தடங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆமைகளுடைய வழித்தடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இருக்க நிலப்பகுதியில தான் இருக்கும். அப்ப ரொம்ப வருஷமா இருக்க நிலப்பகுதியில அங்க ஆமை இருக்குன்னா அங்க டைனோசர் அவனும் அதோட லைட்டா அவங்களோட சொந்தக்காரன் மாதிரி இருப்பாங்க. இல்ல அது ஆமை வந்து வேற ரெப்டிலியன், பட் ஒரே டைம்ல வாழ்ந்தவங்க இருந்திருக்காங்க. ஒரே ஸ்பீசிஸ் இது இருந்திருக்கு. ஆர்கெலான்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ஆமை வந்து உண்மையாலேயே அதுல போட்ல போற அளவுக்கு பெரிய ஆமை. சில கதைகள்லாம் உண்மை, சில கதைகள் உண்மை. அது மேபி மனிதர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அது வாழல. ஆனா அதோடைய ஃபாசிலை யாராவது பார்த்திருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய போட் சைஸ்க்கு தான் அதோட செல், அதோட இது அந்த முதுகு தண்டுவளம் இருக்கும். அது ஆமையோட முதுகு தண்டுவளம் தான் அதோட ஓடு. அது தனியா இல்ல, அது முதுகு தண்டுவளம் தான் அதோட ஓடா இருக்கு. ஸோ அதோட தண்டுவளம் அவ்வளவு பெருசா அந்த இதா இருக்கும், ஒரு பரிசல் மாதிரி. அது பேர் அர்கெலானோ ஆர்ச்சலானோ, ஸ்பெல்லிங் மேபி ப்ரொனன்சியேஷன் மாறும். ஸோ அது இருக்கும். அந்த மாதிரியான இதெல்லாம் ஒரே இதில் டைம்ல கோஎக்ஸ்ட்ரானா இந்த இடங்கள்ல அதிகமா வந்து டைனோசர் ஃபாசில்ஸும் கிடைக்கும் நமக்கு தமிழ்நாட்டுல கிடைக்கும். அந்த இதெல்லாம் ஆய்வு பண்றதுல ஒரிசாபால அவர் வந்து ரொம்ப வருஷமா அவர்கிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன் போன்ல. நானும் வெரி லக்கி, புதிய தலைமுறையில நிறைய இன்டர்வியூஸ் போன்ல பேசும்போதெல்லாம் நிறைய முறை வந்து இதை பத்திலாம் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிருக்கோம்னு வைங்களேன். ஸோ இதுதான் அப்ப இந்த மாதிரி ஒரு அதுல ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம்னா அந்த ஆர்வத்தை வேணா அப்படியே நீங்க ஏதாவது கேளுங்க, நான் சொல்றேன். அப்படி இல்லைங்க, டைனோசர் பத்தி நிறைய பேருக்கு இது மாதிரி படிச்சு பார்த்ததெல்லாம் தெரியும். ஆனா எனக்கு எப்பவுமே என்ன தோணுச்சு, நம்ம 2 பேர் கோஎக்ஸிஸ்ட் ஆயிருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்க எனக்கே யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இல்ல அது நம்ம ஆயிட்டு தாங்க இருக்கிறோம். அதுதான் ஆக்சுவலா நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. பறவைகள் பிரம்மாண்ட டைனோசர் இப்ப பிரம்மாண்ட மேமல்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடிமையாக்கி பிச்சை எடுக்க ஊர்ல அது வேலை நடந்திருக்குங்கிறீங்களா? தப்பிச்சுட்டாங்க. மனுஷன் வந்திருந்தானா அவ்வளவுதான். டீரெக்ஸை பயன்படுத்தி பல பேரை கொண்டிருப்பான், ராப்டர் கூட்டத்தை பயன்படுத்தி காவலுக்கு வச்சிருப்பான், ட்ரூடான்களை வந்து பாதுகாப்பா வளர்த்திருப்பான். ட்ரூடான்ங்கிறது ஒரு அறிவான டைனோசர், கொஞ்சம் இன்டெலிஜென்ட் ஸ்பீசிஸ். டைனோசர்லயே ஒன் ஆஃப் த அதிக ஐக்கியூ கொண்ட ஒரு ஸ்பீசிஸ் வந்து ட்ரூடான்ஸ். இல்ல எதை வச்சு அது மாதிரி சொல்றாங்க? அதோடைய செயல்பாடுகள், அதோடைய சிந்தனைகள், அதோட ஹண்டிங் பிஹேவியர்ஸ் என்னவா இருக்கும் நம்ம யூகிக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது அதுக்கு அறிவு அதிகம். பலம், உடம்பு பலம் கிடையாது. அது சைஸ் வந்து ரொம்ப சின்னதுல, அதாவது நம்மள பாதியில தான் இருக்கும் சைஸ். இப்ப ராப்டருங்கிறதே வந்து ஒரு பெரிய கேட்டகரிங்க. ஜுராசிக் பார்க்ல காட்டுற ராப்டர் வந்து கிச்சன்ல வருமே, அதான் ராப்டரு. அது ஆக்சுவலா ஃபேக், அப்படி இருக்காது ராப்டர். அது வந்து தப்பா தான் டெபிக்ட் பண்ணிட்டாங்க. ராப்டர் வந்து உடம்பு ஃபுல்லா முடி இருக்கும், ஃபெதர்ஸ் இருக்கும். ஃபெதர்ஸோட தான் நிறைய ஃபாசில் கிடைச்சிருக்கு நமக்கு. ரெக்கையோட இருக்கும். அது ஓப்பனா சொன்னா ஒரு பெரிய சைஸ் கோழி. சரி, நல்ல கோழியோட ஸ்ட்ராங்கான ஒரு கோழி. அது அவ்வளவுதான். நல்ல வேகமா ஓடக்கூடியது, கொஞ்சம் அறிவானது. பேக் ஹண்டர், கூட்டமா வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. ஒரு 10 to 15 பேர் ஒன்னா வாழக்கூடிய ஒரு கூட்டம் கொண்ட தன்மையில தான் அதுக்கு இருக்கும். அதை விட அதோட சைஸ்ல இருக்கிற உயிரினத்தை கருது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் உயிரினங்களையும் வேட்டையாடும். அப்ப அந்த படத்துல காட்டின ராப்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அப்படி ஒரு ராப்டர் இல்லவே இல்லை. அந்த மாதிரி சைஸ்ல ராப்டர்ஸ் இருந்திருக்கு. அது வெலோசி ராப்டர்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பெருசா இருக்கும், வெலாசி ராப்டர்னு. நார்மலா இருக்கு. அதுல ஆக்சுவலா காமிச்சது வந்து ஆம்னி ராப்டர் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அந்த ஆம்னி ராப்டருடைய சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும், வேறுபடுது. இது எல்லாமே வெவ்வேறு நிறைய ஃபாசிலுங்க. அதான் நான் சொல்றேனுங்க,
ராப்டர்னு கண்டுபிடிச்சனே அதே மாதிரி இருக்குது. இப்ப நம்ம எப்படி எடுத்துக்காட்டுக்குன்னா, இப்போ ஒரு குரங்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்தியா உலகத்துல ஒரு குரங்கு இருக்குன்னா, சிம்பான்சி இருக்கு, கொரிலாஸ் இருக்கு, இந்த மாதிரி குரங்கு வகையில எல்லா சைஸ்லயும் இருக்குல்ல. அதே மாதிரி இப்ப இது ஒரு ராப்டர் அப்படின்னா அது ஒரு மேஜர் குரூப்பா இருக்கும். அதுல நிறைய சப்ஸ்பீஷியஸ் கிடக்கும். அப்ப அதுல இருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராப்டர்லயே நிறைய விதம் இருக்கு. ஆனா இந்த ஃபெதர்லெஸ் ராப்டர்னு ஒண்ணு இல்ல. ஃபெதர்லெஸ் ராப்டர்னு ஒண்ணு இல்ல. டைனோசர்ல நிறைய டைனோசர்ஸ்க்கு வந்து ஃபெதர்ஸ் இருந்துச்சு. டீரெக்ஸே ஒரு பெரிய சைஸ் கோழி குஞ்சு மாதிரி தான் ஃபெதர் இருக்கும் உடம்பு ஃபுல்லா. உடம்பு ஃபுல்லா டீரெக்ஸ்க்குமே வந்து ஃபெதர்ஸ் இருக்கு. ஆனா பட் ஜுராசிக் பார்க்ல வந்து ஆரம்பத்துல இருந்த பிலீஃப் என்னன்னா, அது வந்து ஒரு ரெப்டைல் மாதிரி இருந்திருக்கும்னு நம்பிட்டோம். ஸ்கின் மாதிரி அப்படியே ஸ்கின் மாதிரி இருக்கும். ஸ்கின் மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டோம். பட் அதுக்கப்புறம் நிறைய கிடைச்ச ஃபாசில்ஸ்ல வந்து டைனோசர்ஸ்க்கு வந்து ஃபெதர்ஸ் இருந்திருக்கு, ரெக்கை இருந்திருக்கு. ஆனால் பறக்க முடியாது அப்படிங்கிறது, பறக்க முடிஞ்ச டைனோசர்ஸும் இருந்துச்சு, பறக்க முடியாதுங்கிற விஷயங்களும் இருந்திருக்கு. இப்போ இந்த அதோட அழிஞ்சதை பத்தி நிறைய தியரி சொல்லுவாங்க. மேல இருந்து ஒரு பெரிய கல் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எரிமலை வெடிச்சிச்சு இந்த மாதிரி சொல்லிட்டு. பட் நான் திருப்பி கேட்கிறேன், இது மாதிரிலாம் நடக்கலன்னா நம்மளால கோஎக்ஸ்ட் ஆயிருக்க முடியுமா இந்த பீயிங்ஸ் கூட நான் கேட்கிறேன். கண்டிப்பா அதுக்கான சூழல் அமைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன் அப்படின்னா, சப்போஸ் டைனோசர்ஸ் அழியல அப்படின்னா, டைனோசர்களோட இந்த பெரிய உயிரினம் டாமினேட்டிங்கான ஒரு ஸ்பீசியஸாவே தான் இருந்திருக்கும். டீரெக்ஸ் மாதிரியான உயிரினங்கள். இந்த டாமினேட்டிங்கான ஸ்பீசியஸ் இப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பாலூட்டிகளுடைய வளர்ச்சிங்கிறதே கேள்விக்குறிதான். நம்ம மட்டும் இல்ல, இவனுக்கும் கொரில்லாக்கும் சேர்த்து தான் சொல்றீங்க. பாலூட்டிகளை பொறுத்த வரைக்கும் டைனோசர்கள் காலகட்டத்திலே பாலூட்டிகளும் இருந்துச்சு. சரி. ஆனா அந்த பாலூட்டிகள்னால அந்த ஈகோ சிஸ்டத்துல மேலேயே வர முடியல. மேல இந்த சென்ஸ் ஒரு டாப் மோஸ்ட் பிரெடேட்டரா அதுனால மேல வர முடியல. அதுக்கு வந்து இருக்கிறதுல ரொம்ப கீழ்நிலையில தான் இருந்துச்சு. ஒதுங்கி ஒதுங்கி வாழ்றது, பதுங்கி வாழ்றது, இரவு நேரத்துல வெளியில வந்து ஸ்கேவெஞ்ச் பண்ணிட்டு போறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன எலி சைஸ் இல்ல எலி விட கொஞ்சம் பெருச்சாலி சைஸ்ல இருக்கக்கூடிய உயிரினங்களா தான் பாலூட்டிகள் இருந்தது. நம்ம எல்லா பாலூட்டிகளுடைய முன்னோரும் வந்து பொந்துக்குள்ள வாழ்ந்த எலி போன்ற உயிரினங்கள் தான். அதுலயும் நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. அந்த மாதிரியான உயிரினங்களாக தான் வாழ தொடங்குச்சு. அப்ப அந்த பாலூட்டிகளுக்கான அந்த ஸ்பேஸே வந்து அந்த பரிணாமத்துல கிடைக்கல. அப்ப இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இப்ப இதுகளுடைய அழிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஒரு பல ஆண்டுகள் சொல்ல பல நூற்றாண்டுகள் உலகம் வந்து அமைதியா இருந்துச்சு. பெரிய உயிரினங்களால எதுவுமே இல்ல. சின்ன சின்ன உயிரினங்கள் தப்பி பிழைக்குது. டைனோசர்கள் காலகட்டத்தில இருந்தே ஓனா, உடக்கா, முதலையெல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அவைகள்ல சின்ன சைஸா இருக்கிறது மட்டும் பொழைச்சு சுறாமீன்லாம் ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப சுறாமீன்களே மெகலடான்னு சொல்லக்கூடிய பெரிய வகை சுறாமீன் வந்து இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு அதை தேடிட்டு இருக்காங்க. அதை பண்ணி தான் நிறைய படங்கள்லாம் வருது இல்ல, இந்த ஜாஸ் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. ஆமா, அந்த படங்கள்லாம் தேடிட்டு இருக்காங்க இல்ல. பட் ஆனா அது அழிஞ்சிருச்சு. அதோட ஃபாசில்ஸ் நமக்கு கிடைக்குது. ஆனா அந்த அளவுக்கு பெரிய சுறாமீன்கள் இப்ப இல்ல. ஆனா சுறாமீன்கள் இருக்கு. அதோட இனம் கொஞ்சம் சின்ன சைஸ்ல. ஏன்னா பல நாட்கள் இந்த எரிக்கல் வந்து விழுந்தனால அதுல ஏற்பட்ட டைரக்டான இம்பாக்ட்லயும் நிறைய உயிரினங்கள் அழிஞ்சுது. செயின் ரியாக்ஷன் சொல்றது உலகம் இருண்டுருச்சு. பேசிக்கா வந்து புகையினால, ஒரு பெரிய நெருப்பு பிளம்புனால அட்மாஸ்பியர் ஃபுல்லா புகை மண்டி போனதுனால சூரிய ஒளியோடைய தன்மை குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்கா சூரிய ஒளி குறைஞ்சா உணவு உற்பத்தி குறைஞ்சிரும்ல, செடிகள் குறைஞ்சிரும், குறைஞ்சிரும். அப்ப சின்ன சின்ன உயிரினங்கள் மட்டும்தான், அதுகளுக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் மட்டும்தான் அடுத்த கட்ட ஜெனரேஷனுக்கு கொண்டு வரப்பட்டது. அதுலதான் இந்த எலி மாதிரியான உயிரினங்கள், பாலூட்டிகள் தப்பிச்சுட்டு பார்க்கும்போது பெரிய பெரிய டைனோசர்லாம் அழிஞ்சிருது. சின்ன சின்ன டைனோசர் வகையா இருந்த பறவைகள் அப்பவும் இருந்துச்சு, அதுக்கு அப்படியே கண்டினியூ ஆகுது. அதான் பறவைகளுடைய மூதாதைகளாக அவங்க வளர்ந்து ஒரு இனமா பறவை இனம் வருது. நம்ம வந்து அப்புறம் ஓனா, உடக்காங்கிற மாதிரி ரெப்டைல் ஸ்பீசிஸும் உயிர் வாழ ஆரம்பிச்சிருச்சு. பாலூட்டிகளுக்கு வந்து டாமினேட் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. சின்ன சின்ன உயிரினங்கள் தான் இருக்குங்கும் போது பாலூட்டிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டாமினேட் பண்ணி பரிணாமத்துல வேகமா அடைஞ்சு அப்புறம் தான் வந்து அதுல ஒரு கிளை இனமா தான் குரங்கு இனங்கள் வருது. அந்த குரங்கு இனத்தோட ஒரு கிளை இனமா தான் மனித இனம் வருது. புரியுதுங்களா? அப்படியே ஒரு பெரிய ஒரு நீண்ட நடி தொடர் இன்ட்ரெஸ்டிங்கான பல கோடி ஆண்டுகள் இதுக்கெல்லாம் நடுவுல. ஆமா, இது என்ன வந்து ஒரே இதுல சின்ன கதையா சொல்றேன். இது பல கோடி ஆண்டுகளுடைய தொடர்ச்சியில தான் இவைகள்லாம் வருது. அதுக்கு நடுவில் இப்ப நம்மளுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல. நான் என்ன, இன்னைக்கு இருக்கிற மனிதனுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி டைனோசர்ஸ் இருக்குங்கிற பட்சத்துல அதை ஈஸியா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் டைனோசர்கள் இருந்த காலகட்டத்திலே மனிதன் உருவாகி வளர்ந்திருக்க ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா டவுட். அதாவது நம்மளுக்கு வெப்பன் செய்யறது இல்ல, வெப்பனை பத்தி யோசிக்கிறதுக்கான டைம். ஒரு பாலூட்டிகள் வந்து கோஎக்ஸிஸ்ட் ஆச்சு, டைனோசர் காலகட்டத்திலே கோஎக்ஸிஸ்ட் ஆச்சு. ஆனா அதுகளால சுப்ரமசி எடுக்க முடியல அந்த ஈகோ சிஸ்டத்துல. எல்லா இடத்துக்கும் நிரம்ப முடியல. ஆனா டைனோசர் எல்லா இடத்துக்கும் நிரம்பிருச்சு. இன்னைக்கு அதோட இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நில உயிரினங்கள்ல பாலூட்டிகள் எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கு பாருங்க. மரத்துல நீங்க பாலூட்டியை பார்க்கலாம், நிலத்துக்கு அடியில பாலூட்டியை பார்க்கலாம், இருட்டுக்குள்ள பாலூட்டியை பார்க்கலாம், தண்ணிக்குள்ள டால்பின், திமிங்கலம்லாம். அது கொடுமையினோ கொடுமை. அந்த பரிணாமம் தான் எவனாலும் நம்ப முடியாத பரிணாமம்.
நிலத்துல வாழ்ந்த உயிரினங்க, டால்பின், திமிங்கலம், இதெல்லாம் இங்க இருந்து அங்க போயிருக்கு. நிலத்துல வாழ்ந்த உயிரினங்கள் கடலுக்குள்ள போய் கடல்வாழ் உயிரினமா மாறி இன்னைக்குமே திமிங்கலத்துடைய திமிங்கலத்துக்கு பின்னங்கால் இருக்குது. அது வந்து எலும்பு மட்டும் இருக்கும் தனியா. டால்பினோடைய கருவுல பாத்தீங்கன்னா அதுக்கு நாய்க்குட்டி மாதிரி 4 கால் இருக்கும். ஆனா வளர வளர அந்த எலும்பு வந்து சின்னதா போயிடும். அப்ப அது உள்ள போயிடும், அதோட உடம்புக்குள்ள போயிடும் அந்த கால்கள். அப்ப நிலத்துல வாழ்ந்ததுதான் அப்புறம் அது கடலுக்குள்ள ஒரு காலத்துல அப்படியே பரிணாமத்துல போயிருக்கு. அதனாலதான் கடலுக்குள்ள அது பால் ஊற்ற உயிரினமா இருக்கு. சோ கடல் பசு இதெல்லாமே அப்படி போனது. இந்த கடல்ல நிறைய டைனோசர் இருக்கு, அதை நீங்க பாத்திருப்பீங்க. பார்த்தாலே முதல்ல பயம்தான் வரும். நல்ல வேலை இப்ப இல்லடா. பேர்கள் வந்து பீலியோசோரஸ்னு ஒண்ணு இருந்துச்சு, நிறைய இருக்கு. மெகலாசோரஸ்னு ஒண்ணு இருந்துச்சு. அது புரிஞ்சுக்கவே முடியல. பறவை சரி, பறவை இங்க இருக்கு, பறவை இனம் அது மாதிரி இதுன்னு சொல்லலாம். ஆனா கடலுக்குள்ளேயே இந்த பிரம்மாண்ட பீயிங்ஸ் இருக்கு. மெகலோசோரஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெப்டிலியன் நினைக்கிறேன். அது வந்து டைனோசர் கணக்குல வராது. டைனோசர் கணக்குல வர ரெப்டிலியன் ஸ்பீசிஸ். அது பீலியோசோரஸும் எனக்கு தெரிஞ்சு ரெப்டிலியன் ஸ்பீசிஸ்ல வரும். இன்னும் ஆனா சில டைனோசர் உயிரினங்களும் கடல் சார்ந்த வாழ்வியல்ல இருந்திருக்கு. பேர்கள் எனக்கு மறந்துருச்சு, பட் இருந்திருக்கு. ஓகே. இந்த லெவியாத்தான் சொல்லிட்டு நடுவில் ஒரு ட்ரெண்ட் பண்ணிருந்தாங்க, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்ஷியன்ட் ஷீ கிரீச்சர். அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இது மித்தாலஜில வருது. மித்தாலஜி வந்து உண்மை டைம்ல அதுக்கு நமக்கு ஃபாசில் எல்லாம் எதுவும் கிடைக்கல. மித்தாலஜில அது ஒரு அந்த கிரேக்க மித்தாலஜி இதுல வர ஒரு ஒரு மான்ஸ்டர். இப்போ டைனோசர் பத்தி நம்ம பேசுறப்போ வந்து மேலோட்டமா நிறைய நம்மளுக்கு எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் மட்டும் தான் நம்ம வந்து அதை பேசுறோம். பட் அதை தாண்டி வந்து இந்த எவல்யூஷனுக்கு அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து டீப்பா படிக்கிறவங்க படிப்பாங்க, தவிர நம்ம யோசிக்காம போயிடுறோம்ல. ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் மட்டும் தான் அதை பத்தி பேசுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஈகோ சிஸ்டத்துல நம்மளால இன்னைக்கு ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஸ்பீசியஸ் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்டோசோரஸ் இருக்கு. சரி, பிராண்டோசோரஸ்னா இது என்னன்னா அந்த கழுத்து நீளமா ஒரு டைனோசர் இருக்கு. ஆமா, அந்த வகை. அதுலயே நிறைய வகைகள் இருக்கு. செடியை பிச்சு திங்கிறது நிறைய பேர் எனக்கு வாயில வர மாட்டேங்குதுங்க. இந்த பிராண்டோசோரஸ் கொஞ்சம் ஃபேமஸான டைனோசர், கழுத்து நீளமா இருக்கிறதுல இருக்கு. அதுலயே நிறைய அதெல்லாம் டிப்ளோடான்னு ஒண்ணு இருக்கு, டிப்ளோடோகஸ்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் வந்து பிராண்டோசோரஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த கழுத்து நீளமான டைனோசர்ல அதுலயே நிறைய வகைகள் இருக்கு. சாரோபோட்ஸ்னு சொல்லுவாங்க இதுகளை எல்லாம். இதுகளும் ஆக்சுவலா பறவைகளுடைய டைனோசர்னாவே பறவை தான். நான் சொல்றேன்ல, ஏன் பறவை அப்படின்னு சொல்றேன்னா, உயிர்கள்ல வந்து நீங்க வந்து கோல்டு பிளட்டட், ஹாட் பிளட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா உங்களுடைய உடம்புக்கே உங்களுடைய சீதோஷ நிலை தீர்மானிக்கக்கூடிய தன்மை உடம்புக்குள் வெப்பம் இருக்குங்கிற பட்சத்துல அதெல்லாம் ஹாட் பிளட்டட். சரி, இப்ப நீங்க கோழி எல்லாம் பிடிச்சி பாத்திருக்கீங்களா? நல்லா கும்முன்னு சுட சுட இருக்கும், நல்லா அப்படியே இருக்கும். நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் சூடா இருப்போம். இப்ப நம்ம எல்லாம் ஹாட் பிளட்டட். நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம உடம்புக்குள்ளே மெக்கானிசம் இருக்கு. நம்ம பிளட் வந்து ஹாட்டா மாறி அது இதெல்லாம் பண்றதுக்கான தன்மை நம்ம கிட்ட இருக்கு. ஹீட் மூலியமா நம்ம உடம்ப வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். சோ இப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து ஹாட் பிளட்டட். கோல்ட் பிளட்டட்லாம் என்னன்னா, இப்ப முதல்ல ஓனா, உடக்கான், இவங்க பாம்பு இதெல்லாம் கோல்டு பிளட்டட். இந்த கோல்டு பிளட்டுகளுக்கு என்னன்னா அதுகளோட உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டை அதுக்குனாலேயே சூடு பண்ண முடியாது. தவளை கேவலை இதெல்லாமே இந்த கோல்டு பிளட்டர்ல போயிடும். இதுல வந்து ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ் எல்லாம் வந்து கோல்டு பிளட்டர்ல வருவாங்க. நம்மலாம் வார்ம் பிளட்டட். அப்ப டைனோசரஸ் வார்ம் பிளட்டட். நம்மள மாதிரி அதுக்கு இது தவறான ஒரு புரிதலா இருந்தது. நிறைய பேருக்கு வந்து ரெப்டைல்ஸோட கம்பேர் பண்ண, ரெப்டைலுக்கு தன்னுடைய உடம்பு தானே ஹீட் பண்ணிக்கக்கூடிய தன்மை கிடையாது. அதனாலதான் பாஸ்கிங்னு சொல்லக்கூடிய முதலைகள்லாம் வந்து தண்ணியில வந்து வாயை திறந்து சூரியனுடைய வெப்பத்தை பயன்படுத்தி தான் உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அப்ப வாயை திறந்து அப்படியே அந்த வெப்பத்தை வாங்கிட்டு இருக்கும். ஓனா உடக்கெல்லாம் மர உச்சியில போய் நின்றுட்டு அப்படியே ஓனா பாத்திருப்பீங்க இப்படின்னு அதோட கழுத்து இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா அது வெப்பத்தை இது பண்ண. ஆமை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமை வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளியில வந்து தன்னை வந்து இப்படி படுத்து இருக்கும். இவைகள் எல்லாம் எல்லா கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸும் சூரியனோட வெப்பத்தை வச்சுதான் தன் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை ஓட வைக்கும். நமக்கு அது தேவையில்லை. ஓகே, டைனோசருக்கும் அது தேவையில்லை. டைனோசர் அப்ப பறவைகளோட சம்பந்தப்பட்ட ஒரு உயிரினம், வார்ம் பிளட்டட். ஓகே, சரி, இது ஒரு மிஸ்கன்செப்ஷன். இது நிறைய பேருக்கு. அப்ப இந்த பிராண்டோசரஸ் சொல்ற அந்த கழுத்து நீளமா இருக்கக்கூடிய அதுவும் பறவைகளோட அசோசியேட் ஆகி வரும். அது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதை நீங்க அப்படியே நம்ம இங்க மேமல்ஸோட கம்பேரிசன்ல பார்த்தா ஜிராஃபியோட கம்பேர் பண்ணுவோம். ஜிராஃப், யா. பிராண்டோசரஸ் எவல்யூஷன்ல அது கழுத்து அப்படி நீளமா போய் அது போகுது. அதே போல நீங்க ஜிராஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லைஃப் வந்து அந்தந்த ஸ்டேஜ்ல அதுக்கு ஈக்குவலான ஒரு உயிரினம் அந்த ஈகோ சிஸ்டத்துல ஏதோ ஒரு இடத்துல நிரப்பிக்கிட்டே இருக்கு. அது வந்து எவல்யூஷன் கொண்டு வந்து நிப்பாட்டிடுது. அது நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் பாருங்கன்னா, பறவைகள்ல இந்த உலகத்துல பறக்கக்கூடிய எவல்யூஷன் இருக்கு பாத்தீங்களா, அது பல முறை உருவாயிருக்கு. இந்த சென்ஸ் என்ன சொல்ல வரீங்க? இப்ப பறவைகள் பறக்குது. இது வந்து பறவைகள். சரி, பறவைகள் ஃபர்ஸ்ட் பறக்காம இருக்கு, அப்புறம் அதுல ரெக்கைகள் பெருசாகுது,
அந்த ரெக்கைகள் மூலமா சிறகடிச்சு பறக்கக்கூடிய சிறகடிப்போம் நாங்கள்னு பறக்குது. இது சிறகுகளை வைத்து பறக்கக்கூடிய பறவை. சரி. ஆர்த்ரோபோட்ஸ் சொல்லக்கூடிய பூச்சி இனங்கள். பூச்சி இனங்களுக்கு ஒரு ரெக்கை இருக்கு. பூச்சி இனங்களையும் இயற்கை வந்து பறக்க வைக்குது. ஆனா அதோடைய பறக்கிறதுக்கான எவல்யூஷன் வேற, டெக்னாலஜியும் வேற. அதோட எவல்யூஷன் பேட்டர்ன் வேற, இந்த பறவைகளோட எவல்யூஷன் பேட்டர்ன் வேற, வவ்வாலோட எவல்யூஷன் பேட்டர்ன் வேற, பாலூட்டிகளுடைய பறக்கிறது. இந்த 3 ஃபிளைட்டும் டிஃபரெண்டான ஃபிளைட்ல இதுக்கு 3க்கும் எந்தவித பரிணாம தொடர்புமே இல்ல. அதாவது ரக்க இது வவ்வாலுக்கு உடம்பு கூடயே ஸ்டிச் ஆயிருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த ஆடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இத அப்படியே நீங்க டைனோசர் காலகட்டத்துக்கு தள்ளுங்க, இந்த 3மே அங்க இருக்கு. அந்த மாதிரி இந்த 3 விதமான பறக்கிற தன்மை கொண்ட உயிரினங்களும் அப்ப இருந்திருக்கு. அப்ப நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பறக்கிறதுங்கிறது ஒரு விஷயம், ஒரே உலகம், அத கிராவிட்டியை மேனிபுலேட் பண்றது, ஒரே உலகம், ஒரே ஈகோசிஸ்டம். ஆனா அதுக்குள்ள எவல்யூஷன் பரிணாமம் என்பது 3 விதமாக கிளைகளை உருவாக்கி பறக்கிறதுக்கு பாருங்க. பறக்க மணில் மாதிரியான உயிரினத்திலிருந்து கிளைடிங்ல போன ஒரு உயிரினம் தான் வவ்வால் மாதிரியான ஒரு உயிரினமா மருவி நிக்குது. இன்னும் பறக்க மணில்கள் இருக்கு, இன்னும் சுகர் கிளைடர்ஸ் வச்சு வீட்டை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சுகர் கிளைடர் என்னங்க, அது அந்த வவ்வால் மாதிரியான உருவத்திற்கு முன்னாடி இருந்த உருவத்தோட ஒரு கிளை. இது இன்னொன்னு அந்த எவல்யூஷனை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆட்களுக்கு இன்னும் நிறைய பேர் அது எவல்யூஷனை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அது நிறைய பேர் வந்து மத காரணங்களால அது ஓரம் கட்டிடுறீங்க. பரிணாமவியல் உங்களுக்கு ரெண்டும் கத்துக்கணும், சயின்ஸும் கத்துக்கணும், சைட் பை சைட் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நான் நம்புறேன் ஒரு இன்டெலிஜென்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ள இருக்கு. இது கேஸ் கிடையாது, ஒரு இன்டெலிஜென்ட் டிசைன் ஒண்ணு இருக்கு, அதை நான் நம்புறேன். இது கேஸ் இல்ல, ஆனா கேஸ் தெரியும் அவன் சொல்லுவான் எவல்யூஷன்ல. பட் எனக்கு இதுக்கு பின்னாடி ஒரு இன்டெலிஜென்ட் பாத்வே இருக்கிறதுனால பார்க்க முடியுது. அந்த பாத்வே பத்தி நம்ம தேட தான் நீங்க சொல்ற இறையை நோக்கி நம்ம நகருவோம். ஓகேவா, இது நான் சொல்றேன். ஆனா அட் த சேம் டைம் எவல்யூஷன் ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பிளைண்டா வெட்டுறதை வந்து என்னால பழமைவாதம். முதல்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல மாற்று கருத்துக்கள் எனக்குமே சில அப்படிலாம் யோசிக்க தோணும். ஆனா அது யோசனையா வச்சுக்கலாம். பட் ஆனா அது அப்படியே கட் பண்றது வந்து நம்மனால அறிவுக்கு வழி மேட்டர் ஆக்சுவலா. ஆனா அந்த டிஃபரண்ட் சப்ஜெக்ட் இதுல நம்ம பேசலன்னா வந்து டோட்டலி அவங்க ஒரே சைடு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியா ஒரு விஷயம், இன்னொரு பேட்டர்ன் நீங்க கவனிக்கிறீங்களா? இயற்கை எவல்யூஷன்ல ஏன்ஷியன் டைம்ஸ்ல இருந்து பெருசுல இருந்து எல்லாமே சின்னதாயிட்டே வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது எல்லா உயிரினத்திலும் மேபி நேச்சர் அதை நோக்கி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். டைனோசர்னாவே பெருசுன்னு நினைக்கிறதுனால நமக்கு வர வேணாம். இப்ப மேமத்தும் பெருசா தானே இருந்திருக்கு, அதுக்கப்புறம் இப்போ வெறும் யானை மட்டும் தானே இருக்கு. அப்படி கிடையாதுங்க. இப்ப யானை சின்னதாவா இருக்கு கம்பேரிட்டிவ்லி அந்த ஒரு இனத்துல அப்படி கிடையாது. இப்ப இது என்னன்னா நீங்க வந்து பெருசா நம்மளும் பெருசா இருந்தோம், இப்ப நம்ம சின்னதாயிட்டே வரோம்ல. அப்படி இல்லைங்க, நம்ம இப்ப 2 பேரும் என்ன கொஞ்சம் சின்னதா இருக்கலாம். இங்க நம்ம கூடவே இருக்கிறதுல நம்மளுக்கு நியாண்டர்தல்ஸ் முன்னாடி இருங்க. அது ஏன் அப்படின்னா நீங்க அந்த உலகத்துடைய சீதோஷ நிலையை பொறுத்து அந்த விஷயங்கள் இருந்துச்சு. ஒரு காலத்துல உலகம் வந்து ரொம்ப ஹீட் அதிகமா இருந்துச்சு. அந்த ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்க காலகட்டம் தான் டைனோசர்கள் காலகட்டம். சரி, ஓகேவா. ரொம்ப வெப்பம் வந்து அதிகமா இருக்கும். வெப்பம் அதிகமா இருக்கும்போது இயற்கையாகவே அது வந்து உயிரினங்களை பெரிதாக்கும். சரி, ஓகே. அதுக்கு அது ஒரு கோரிலேஷன் சொல்றாங்க. நம்ம உணவு உற்பத்தி அதிகமா இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கும். ஈக்குவேட்டர் கிட்ட இருக்க நாடுகள்ல இருக்கிற பறவைங்கள கூட கலரா இருக்கும். பேசிக்கலா வந்து லைவ் த்ரைவ், ஒரு வெப்பம் அதிகமா இருக்க இடத்துல லைவ் வந்து அதிகமா உற்பத்தி ஆகும், த்ரைவ் அது அதிகமா பெருகும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து அடாப்டேஷன்ங்கிறவன் உலகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகுது. கிராஜுவலா, உடனே இல்ல, கிராஜுவலா, ரொம்ப மைன்யூட்டா. அப்ப அதை நோக்கி எவல்யூஷனும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டுட்டே போகுது. அப்புறம் குளிர்ச்சி அடைகிற இடத்துல உயிர் பெருக்கம் கம்மியாகும். அப்ப பெரிய பெரிய உயிரினங்கள் வந்து ஃபேட் அவுட் ஆகும். சரி, ஆனா அது வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் நம்ம சொல்ல முடியாது. சரி, மேபி அது ஒரு சைக்கிளா கூட இருக்கலாம், ரீஷஃபிள் ஒரு சைக்கிளா கூட இருக்கலாம். பெருசாயிட்டு சின்னதாகிறது, சின்னதாயிட்டு பெருசாகிறது, பெருசாயிட்டு சின்னதாகிறது, சின்னதாயிட்டு பெருசாகிறது, இப்படி ஒரு சர்க்கிளா கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த மிஸ்கன்செப்ஷன் நம்ம கிட்ட வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு டைனோசர் அப்படின்னு நம்ம கிட்ட காட்டப்பட்ட எல்லா உயிரினங்களும் பெருசா இருக்கிறது மட்டும் தான் காட்டினா, சின்னதா இருக்கிறதுல அதுல ஒரு மூவி ஆங்கிள் இல்ல. நம்மளே பாருங்க, நம்மளோட மூதாதையர்கள் அதாவது நியாண்டர்தல்ஸ்க்கு முன்னாடி இருக்கவங்க வேற மாதிரி இருந்திருக்காங்க, பெருசா சின்னதா இருந்தோம். அப்படியா? பெருசா இருந்து இப்ப சின்னதாகி இப்ப மண்டை மட்டும் தானே, பிரெயின் மட்டும் தானே இப்ப பெருசாயிட்டு இருக்கு. இல்லைங்க, அதாவது நம்ம நீங்க வந்து ஆரம்ப காலகட்ட மனித குரங்குகளை பாத்தீங்கன்னா நம்மளோட பாதி தான் இருப்பாங்க. நீங்க லூசின்னு சொல்ற ஒரு சாம்பிள் பாப்பீங்க. லூசி நம்ம இடுப்பு அளவு கூட இல்ல. லூசி நம்ம பாதி, நம்ம இடுப்புக்கு கொஞ்சம் இடுப்பு அளவு தான் இருப்பாங்க. லூசி வந்து ஒன் ஆஃப் த ஹியூமனாய்டு ஃபாசில். இது நீங்க என்ன சொல்ல முடியும்? அப்ப அதுல இருந்து நீங்க மனிதனை பார்க்கும் பொழுது பெருசுதானே ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஏசியன்ஸ் வந்து கொஞ்சம் சைஸ் கம்மியா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன் அண்ட் யூரோப்பியன்ஸ் கொஞ்சம் சைஸ் பெருசா இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரியங்கள் இருக்கு. ஏன்னா ஏசியன்ஸ் வந்து முதல்ல நாகரிகம் அடைஞ்சிட்டாங்க. ஓகேவா, ரைட். ஓகேவா. ரெண்டாவது நம்ம வந்து நம்மளுடைய உடம்பு
பயன்படுத்துற தேவை வந்து குறைஞ்சிருச்சு. நம்ம விவசாய சமூகமா மாறிட்டோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. சரி. அந்த விவசாய சமூகமா மாறின சொசைட்டிஸ் எல்லாமே ஹைட் கம்மியாயிட்டே போவாங்க. நீங்க இன்னொன்னு ஆப்பிரிக்கன் தேரிலாம் செம்மையா அடி வாங்குது. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் பாருங்க, நீங்க தஞ்சாவூர்ல பெரும்பான்மையான மக்கள் வந்து ஒரு கொஞ்சம் ஹைட் கம்மியா தான் இருப்பாங்க. தமிழ் சமூகத்துல விவசாய குடிகள் எல்லாமே கொஞ்சம் ஹைட் கம்மியா இருப்பாங்க. ஆனா போர்க்குடிகள் எல்லாமே கொஞ்சம் ஹைட் அதிகமா இருப்பாங்க. புரியுதுங்களா? போர்க்குடிகள் ஆக்சுவலா விவசாய குடிகள் கிடையாது. இது நீங்க ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் யார் ஸ்டார்டிங்ல? இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து அதிகமா எவ்வளவு கிரைன்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நம்மளோட growth ஃபேக்டர் அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது உடம்பு growth சொல்றேன். புரோட்டீன் நம்ம உடம்புல குறைய நம்மளுடைய growth ஃபேக்டர் அடி வாங்கும். சரி. சோ புரோட்டீன் இன்டேக் குறையிற சமூகம் எது? விவசாய சமூகம் தான். அவங்க தான் நிறைய கிரைன்ஸ் அதிகமா சாப்பிடுவாங்க, கார்ப்ஸ் அதிகமா சாப்பிடுவாங்க. சோ நம்ம தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழைய மனிதர்களுடைய இப்ப பேலியோ டயட்னு சொல்றோம். ஃபுல்லா நான்வெஜ் பேஸ்டா இருக்கிறது தான் பேலியோ டயட். புரோட்டீன் பேஸ்டு ஃபுட் இருக்கிறது பேலியோ டயட். சோ பேலியோலித்திக் பீரியட்ல இருக்க மனிதனுடைய அதிகப்படியான உணவு வந்து வேட்டையாடுறது. அவனுக்கு வந்து வேட்டையாடணும், அதிகமா ஓடணும், ஒவ்வொரு நாளும் சண்டை போடணும், ஒவ்வொரு நாளும். அப்ப அவனோட எவல்யூஷன் பேட்டர்ன் எப்படி இருந்திருக்கும்னா, ஒரு உடம்பு பலம் புரிந்திய மனிதனா இருப்பான். ஆனா அவன் கொஞ்சம் சேஃப்டி நோக்கி போறான், ஆடு மாடு மேய்க்கிறான். அப்போ அவனுக்கு புரோட்டீன் அதிகமா தான் கிடைச்சிட்டு இருக்கும். மேய்ச்சல் சமூகம் வரைக்கும் புரோட்டீன் அதிகம். அதுக்கு அடுத்த லெவல்ல இறங்கும்போது அக்ரிகல்ச்சர்ல இறங்கும்போது அவனுக்கு வந்து கார்ப்ஸ் அதிகமா போயிருது. சோ அங்கதான் இந்த உயிர்கொள்ளாமை அக்ரிகல்ச்சர் சொசைட்டில தான் உயிர்கொள்ளாமை கோட்பாடு எல்லாமே, ஜீவகாருண்ய ஒழுக்கங்கள் இதெல்லாமே அப்பதான் அந்த தியரியாவே நமக்குள்ள எவால்வ் ஆகுது. அதெல்லாம் நம்ம எவால்வ் ஆகுறோம் தமிழ் சமூகம். அப்ப அதுல வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம புரோட்டீன் இன்டேக் குறைய ஆரம்பிக்குது. புரோட்டீன் இன்டேக் குறைய நம்ம உடல் வலு குறைய ஆரம்பிக்குது. உடல் வலு குறைய வேட்டை சமூகங்களோட போர் செய்யறது கம்மியாகுது. கொஞ்ச நாளைக்கு அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம பாதுகாப்பா வச்சோம். அதுக்கப்புறம் அவங்களும் இங்க விவசாய சமூகமா மாறும், அவங்களும் குறைய ஆரம்பிப்பாங்க. அப்ப வேற வழி இல்லாம தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் உருவாக்குறோம். சோ அதனாலதான் ஏசியன் சொசைட்டிஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதிகமா நீங்க பாருங்க, ஏசியால தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம். ஏன் அங்க யூரோப்ல இல்ல? ஏன்னா பேசிக்காவே காட்டு முன்னாடியா இருப்பான் பயங்கரமா. ஆப்பிரிக்கன்ஸ் வந்து பேசிக்காவே தேவைப்படல, அவனுக்கு பேசிக்காவே ஸ்ட்ராங்கா இருப்பான். ஆனா நம்ம உடம்பு ரீதியா கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சோடனே நமக்கு நுணுக்கம் தேவைப்பட்டுச்சு. பிரெயினை யூஸ் பண்ணி அடிக்கணும். அதுக்கான டெக்னிக் இதெல்லாம் வேற சப்ஜெக்ட் இல்ல. அது டைனோசர் கோச்சுக்கும் என்னடா என்ன எடுத்துட்டு நீங்க எல்லாமே இல்லங்க, நம்ம வந்து தனி சப்ஜெக்டா பேசுவோம். ஆனா டைனோசர் எல்லாம் கோச்சுக்க வேணாம். அவங்களுடைய மாடர்ன் வந்து இப்போ இருக்கிற அவங்களோட சந்ததி காக்காவை பத்தி நிறைய பேர் பேச சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு வாட்டி வந்து காக்காவை பத்தி பேசுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, மோர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ராப்டர்ஸ் தான். பறக்கக்கூடிய ஒரு ராப்டர் வகை தான். இல்ல இன்னைக்கு இல்ல, அது ஒரு தனி சப்ஜெக்டா நம்ம ஒரு நாளைக்கு வந்து பேசுவோம். இன்னைக்கு தான் டைனோசர்களுக்கு அவமரியாதை ஏற்படுற மாதிரி வேற யாரையும் உள்ள கொண்டு வர வேணாம். நம்ம டைனோசர்கள் பத்தி ஏதாவது கேளுங்க, நான் சொல்றேன் தெரிஞ்சதா. இல்ல டைனோசர்கள் வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைச்சனோ பேசணும்னு நினைச்சனோ அதெல்லாம் வந்து பேசிட்டோம். அது வந்து இதனால முடிய போறது இல்ல. திருப்பியும் வேற ஏதாவது இன்னொரு பார்ட் 2 போடுவோம். இன்னைக்கு வந்து நிறைய பணிகள் இருக்கிறதுனால வந்து நாங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். மிக்க நன்றி பாரி. நன்றி.